அதாவது ஆதாம் நம்பின அந்த பொய்யுடைய நம்பிக்கை, கடவுள் பொல்லாதவர், கடவுள் தண்டிக்கிறவர், கடவுள் நியாயம் தீர்க்கிறவர் என்கிற அந்த விஷயம்தான் நம்மளை என்ன செய்யுதுண்டா கடவுளை நெருங்கி போக விடாம பண்ணுது. கிறிஸ்து அந்த விஷயத்தை மாற்றிட்டார். கிறிஸ்து கண்ணாடியை மாத்திட்டார். பிதாவை நல்லவரா காண்பிச்சிட்டார். ஆனா நம்முடைய ஆள் மனசு நம்பிட்டு இருக்கிற இந்த பழைய நம்பிக்கை, கடவுள் பொல்லாதவர், நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம், நமக்கு ஒரு வருத்தம் வந்தாலும் சரி, ஒரு விபத்து வந்தாலும் சரி, ஏதோ ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் கடவுள் செய்துட்டாரோ, கடவுள் தண்டிச்சிட்டாரோன்ற இந்த கண்ணாடியை மாற்றணும். இந்த கண்ணாடியை மாற்றிட்டார் இயேசு. இந்த கண்ணாடியை மாற்றிட்டார். ஆனா அதை நம்மட மனசு இன்னும் மாற்றாத பொழுது கடவுளை நாமளும் ஒரு தண்டிக்கிறவராக, ஒரு பொல்லாதவராக, ஒரு நியாயம் தீர்க்கிறவராக நாம் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருப்போம். அதனால அவற்றை இருந்து வர்ற அன்பை நம்மளால சுவைத்து கொள்ள முடியாம அன்றைக்கு ஆதாமேவால் என்ன செய்தாங்களோ, கடவுள் அவங்களை தேடி வந்த பொழுது, கடவுள் அவங்களோட உறவாட வந்த பொழுது, கடவுளை பார்க்க முடியாமல் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டது போல நாம ஓடிப்போய் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். நாம் தூரமாகி போய்விடுகிறோம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்கிறது ஆதாமுக்கு வந்த இருதயம், ஆதாமுடைய மனநிலை. அவன் ஓடிப்போய் ஒளிந்ததை போல, ஏவாள் ஓடிப்போய் ஒளிந்ததை போல நாமளும் என்ன செய்யறோம் என்றா ஓடிப்போய் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். இல்ல, கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறவர், கடவுள் நம்மளை அன்பு செய்கிறவர், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளை தேடி அரவணைக்கிறவர், அவர் நல்ல பிதா என்கிறத இயேசு காண்பித்த அந்த லென்ஸ்ல, அந்த கண்ணாடியில அவரை பார்க்க தொடங்குற பொழுது உறவுக்குள்ள போறதுக்கு அது நமக்கு உதவி செய்யும்.